அண்ணா அப்படி நில்லுண்ணா. ஒரு பாடம் கூட ஓகே ஓகே ஓகேண்ணா. அவங்க முத நாள் நைட்டு அவங்க வீட்டில் ஒரு மீட்டிங் நடந்திருக்குது. அந்த மீட்டிங்கில் இருந்த கட்சிக்காரர் என்கிட்ட சொன்ன தகவல், அந்த சிவி சண்முகம் ஸ்ரீதர்ன்ற ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, ஏம்பா ஸ்ரீதர் ஒன்றை மீறிய பசுபதி இங்கே மீட்டிங் நடத்திட்டு போயிடுவார் அப்படின்னு இருக்கார். அப்புறம் ரெண்டாவது இந்த ஒருத்தவன் பாலாஜின்னு அந்த ரூபன் ராஜ்ன்றவனக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஏம்பா நீங்களாம் விட்டுருவீங்களா அப்படி நீங்கள் விடக்கூடாதுன்னுக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்லிக்கிறாங்க, எனக்கு யார் விசுவாசி நான் இப்போ தான் பார்க்க போகிறேன், யார் பசுபதியை தாக்குறாங்களோ பசுபதியை ஒழிச்சு கட்டுறாங்களோ அவங்க தான் என்னுடைய விசுவாசி, அவங்களுக்கு தக்க பரிசு கொடுப்போம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்கள ரொம்ப உசுப்பேற்றி விட்டுன விளைவாக தான் இந்த உச்சக்கட்டமாக மீட்டிங், அதாவது நாங்கள் அழைப்பு எல்லாருக்கும் கொடுத்தோம். சிவி சண்முகம் ஒரு ஆளை தவிர அந்த ஒன்றிய செயலாளர்லேருந்து எல்லாருக்கும் நாங்கள் நோட்டீஸ் அடித்து அழைப்பு கொடுத்தோம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடத்துகிற இடத்துல கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு வர விருப்பம் இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னடனா மீட்டிங் நடக்கக்கூடாது. அதுவும் அவருடைய சட்டமன்ற தொகுதியிலே மீட்டிங் நடக்குது. அந்த சட்டமன்ற தொகுதியில் நீங்களே பார்த்துருப்பீங்க, 1000 பேருக்கு மேலே கட்சிக்காரங்க வந்திருந்தாங்க. அதான் 1000 பேருக்கு மேலே கட்சிக்காரங்க அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. இது அவங்களால பொறுத்துக்க முடியல. எல்லா கட்சிக்காரங்களும் கட்சிக்கு எடப்பாடியாரனுடைய தலைமையேற்று போகிறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறவங்களாம் போயிட்டாங்களேன்ற ஒரு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் என்ன பண்ணுறாங்க, இந்தமாரி ஒரு தூண்டுதலை, ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு கடைசி ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போகிறாங்க. அங்கே அவங்க நினச்சது முடியல. நாங்கள் அந்த மண்டபத்தில் போய் நாங்கள் 1000 பேர் உட்காந்து அந்த செயலர் கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தி முடிக்கிறோம். நடத்தி முடித்தவுடனே அவங்களெல்லாம் காவல்துறையில் அப்புறப்படுத்தப்பட்டு அவங்க வெளியில் போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்தவங்க மேலாம் அட்டாக் பண்ணணும், எங்கள் மேலே அட்டாக் பண்ணணுன்னு தீவனூர் வழியாக தான் நாங்கள் போனோம். அதனால் தீவனூர் வழியாக திருப்பி போகன்றதால அங்கே அடிக்காலர்கள்லாம் வச்சுட்டு அவங்க அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, நாங்கள் மீட்டிங் நடக்கும்போது, அப்போ நாங்கள்லாம் மீட்டிங் உள்ளே இருக்கிறோம், அப்போ போலீஸ் அவங்க வண்டியெல்லாம் சர்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க கார்லாம் திறந்து பார்க்கும்போது அந்த காரில் தடி, கத்தி, இரும்பு ராடு இது எல்லாமே அந்த வண்டியில் இருந்துருக்குது. அதை காவல்துறை ஃபோட்டோவும் எடுத்துருக்குறாங்க, வீடியோ எடுத்துருக்குறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் காவல்துறை என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த காருங்களெல்லாம் அப்புறப்படுத்திருக்கிறாங்க. சரி இது நேரம் சீரியஸ் ஆகிட போன்னு காரெலாம் அப்புறப்படுத்தி அவங்களெல்லாம் அந்த பக்கம் துரத்தி விட்டுருக்காங்க. துரத்தி விட்டதனுடைய விளைவாக தான் நான் மண்டபத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது காவல்துறை என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்கள் இந்த பக்கம் போகாதீங்க, அவங்க அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சுருக்காங்க, வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு, நீங்கள் செஞ்சி வழியாக போங்கன்னு எங்களை டைவர்ட் பண்ணாங்க. சரின்னு சொல்லி தான் நாங்கள் செஞ்சி வழியாக நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்திருக்கிற மக்கள்லாம் கட்சிக்காரங்க, அவங்களாம் அப்பாவி ஜனங்க, அவங்க எல்லாம் அவங்க சேஃபாக போகணுன்றதால நாங்கள் சரிங்கெல்லாம் இந்த வழி திருப்பி நாங்கள் இந்த வழி வரும்போது ஒரு 100 அடிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நினைக்கிறேன், ஒருத்தவங்க என்ன பண்ணுறான், கல் பார்த்திங்கன்னா பெரிய கல், அதாவது அரசியலில் சில பேர் கல்லுலாம் எறிவாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அது என்னென்னா கார் இடையே வரும்போது கார் முன்னாடி கடை உடைப்பாங்க போவாங்க, அது அரசியலுக்காக செய்வாங்க. ஆனால் இது கொலை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோட குறி வச்சு அடிக்கிறான். அந்த ஃபோட்டோ கூட இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா என் தலைக்கு 1 இன்ச்சு தான் பக்கத்தில், எனக்கு தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரினுடைய அந்த கதவுனுடைய இதில் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ தூரம், ஒரு இரும்பு கதவு, என் கதவு அங்கே இருக்குது, நான் காமிச்சேன், அதில் அவ்வளோ தூரம் பதிஞ்சிருக்குது. அந்த கல் மட்டும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு முன்னாடி வந்ததுன்னா என் உயிர் நிச்சயமாக போய்டும். எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக அடிச்சிருக்கும், நான் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க முடியாது. இது என்னன்னா கொலை செய்கிற திட்டத்தோடு அடித்தது, பிளான் போட்டு கரெக்டாக ஆளை குறி வச்சு அடிக்கிறது. இது இது திட்டம் தீட்டப்பட்டது. இதை பாருங்கள், இதில் பார்த்துங்க உங்களுக்கு தெரியும், கரெக்டாக பாருங்கள், இங்கே தான் என் தலை இருக்கும், இந்த இடம் பாருங்கள், ஒரு 2 இன்ச்சு தான். இது எவ்வளோ தூரம் ஒரு இரும்பில் பதிஞ்சிருக்குது பாருங்கள் இந்த கல். அதாவது சாதாரண கல் அடித்தா கண்ணாடியை கூட தான் லைட்டாக தான் உடையும், ஆனால் இந்த அளவுக்கு பதியாது. இந்த அளவுக்கு இது வேணும்னே, இது சும்மா அரசியல்லாம் கிடையாது, இது 100க்கு 100 கொலை செய்கிற நோக்கத்தோடு. அவரால் இங்கே அரசியல் பண்ண முடியல, அவருடைய அரசியல் எதிர்காலம் வீணாக போயிடுச்சு. அவர் இன்றைக்கி ஒரு கட்சியை கைப்பற்ற நினச்சார், அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக ஆசைப்பட்டார், குறுக்கு வழியில் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்தாரு, அந்த வேலையெல்லாம் நடக்கலைன்னொன்னே இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறார். நடுத்தருவில் மட்டும் இல்லை, இன்றைக்கி அரசியல் அனாதையாக ஆகிட்டார். அவர் கூட இன்னமெல்லாம் போகிறார். இப்போ என்ன பண்ணோம், நாங்கள் காவல்துறையில் மனு கொடுக்கும்போது அதனுடைய அடையாளம் எனக்கு தெரியும், ஆளை பார்த்துட்டேன், ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு அவங்க ஒரு ஆங்கிரிப்பேட் பாலாஜி எதுன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன் ராஜ் கூட இருக்கிற ஆளுன்னு எங்களுக்கு சொன்னாங்க. அவனுடைய ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ எங்களுக்கு அடையாளம் தெரியும், அந்த அக்யூஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். என்னென்னா எங்களுக்கு இன்னொரு தகவல் என்ன வந்துன்னா, அன்றைக்கி நைட்டே அந்த அக்யூஸ்ட் யாருன்றது காவல்துறைக்கே தெரிஞ்சிடுச்சு, அவங்க நைட்டு அரெஸ்ட் பண்ண போனாங்க. ஆனால் மேலேருந்து ஏதோ ஒரு தகவல்
அந்த கைது நின்று விட்டதுன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி எஸ்பி தகவல் இன்றைக்கி எஸ்பிகிட்ட கூட காரணம்னா அக்யூஸ்டை வந்து காவல்துறை முதலே கண்டறிஞ்சிட்டாங்க. ஆனால் அவரை கைது செய்யலான்னு போகும்போது மேலிடத்துலேருந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது தடுத்துட்டாங்கன்றதால தான் இப்போ நாங்கள் காவல்துறைக்கு வந்து நாங்கள் மனு கொடுக்குறோம். ஏன்னா அந்த அவன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது நாங்களும் சொல்கிறோம், அது நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் ஏன் கைது பண்ணலன்றதால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து எஸ்பியை பார்த்து இன்றைக்கி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இல்லை அதாவது சிவி சண்முகமும் ராதாகிருஷ்ணனும் திட்டம் போட்டு தூண்டுதல் தான், இது சும்மா தூண்டுதல் இல்லை. அவங்க அன்றைக்கி நைட்டு திட்டம் போட்டு இதை பண்ணணும்னு அவங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது தான். அவங்க திட்டம் போட்டு தூண்டுதலினுடைய பேரில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதனால் அவங்க தான் மெயின். சிவி சண்முகமும் சிவி ராதாகிருஷ்ணன் தான் மெயின் அக்யூஸ்ட். அவங்களுடைய இவங்க அடியாள். இவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கல்லால் அடித்தவனுக்கும் எனக்கும் அவன் யாரும் தெரியாது, எந்த சம்மந்தமும் கிடையாது. சிவி சண்முகத்துக்கும் எங்களுக்கு தான் பிரச்சனை, அரசியல் பிரச்சனை. அதனால் சிவி சண்முகம் சிவி ராதாகிருஷ்ணனுக்கு தான் என்னை கொல்ல வேண்டிய நோக்கம் அவங்களுக்கு தான், அவசியம் அவங்களுக்கு தான். அதனால் அவங்க தான் அந்த திட்டம் போட்டு அவனை கொலை பண்ண வைக்கிறாங்க. அதனால் இதில் முக்கிய கொலையாளி இவன் வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகமும் சிவி ராதாகிருஷ்ணன் தான் அந்த கொலைக்கு முயற்சி செய்தவங்க. அதனால் அவங்க தான் மெயின் அக்யூஸ்ட். அவங்க மேலே தான் வழக்கு பண்ணோம். அவங்க மேலே வழக்கு பண்ணோம். எஸ்பி வந்து இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டுருவோன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து முறையாக நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் அந்த சிவி சண்முகம் மேலேயும் சிவி ராதாகிருஷ்ணன் மேலேயும் எஃப்ஐஆர் போடலாம். நாங்கள் தமிழ்நாடு லெவலில் இது பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். ஏன்னா இது நியாயமான ஒன்று. இது வந்து இது கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒன்று. போலீஸ் விசாரணையில் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஏதோ ஒரு மேலெடுத்த அழுத்தம் காரணமாக இது வந்து இந்த நடவடிக்கை எடுக்காமல் ஒரு 2 நாளாக நாங்கள் டைம் கொடுத்து பார்த்தோம். இது வரையும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அவனை பிடிக்கணும்னா அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ எஸ்பியை பார்த்து நாங்கள் வந்து அவர்கிட்ட மனு கொடுத்துருவோம். மேலே